வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இந்த வீடியோவில் EC2 இன்ஸ்டன்ஸ் அதில் எப்படி ஒரு வெப் சர்வர் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பேசிக்காகவே நம்ம ஒரு சர்வர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு வெப் சர்வர் இருந்தால் தான் நம்மளால் ஒரு அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ண முடியும். அதிலிருந்து நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்க்க முடியும். அப்போது இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி HTTP. அப்பாச்சி HTTP அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வெப் சர்வர். அது எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாட்டிக் வெப் பேஜஸ். இப்போ ஸ்டாட்டிக்காக நீங்கள் HTML அதுக்கப்புறம் பேசிக் ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரியான வெப் அப்ளிகேஷனை ரன் பண்ணக்கூடிய ஒரு சர்வர் தான் HTTP. இந்த HTTP சர்வரை நான் EC2 இன்ஸ்டன்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். நம்மளுடைய AWS கன்சோலில் நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஸோ நான் இதில் ஃப்ரீ டயர் தான் சூஸ் பண்ண போகிறேன். ஃப்ரீ டயர் சூஸ் பண்ணிவிட்டு அமேசான் லைனக்ஸ் 2 AMI சூஸ் பண்ணிங்க. இல்லைனா உங்களுக்கு ஃபேவரட்டான லினக்ஸ் பிளாட்ஃபார்ம், நீங்கள் லினக்ஸில் ரொம்ப மாஸ்டரிங்காக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபேவரட் லினக்ஸ் பிளாட்ஃபார்ம் எடுத்துங்க. ஸோ நான் லினக்ஸ் 2 AMI எடுத்துக்கிறேன். அமேசான் AMI அதில் T2 மைக்ரோ ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி தான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே பார்த்துட்டிங்க ஒரே ஒரு இன்ஸ்டன்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நார்மலாக பெரிய எந்த கான்ஃபிகரேஷனும் பண்ண போகிறது கிடையாது. ஆட் ஸ்டோரேஜ் வேணால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு 15 வச்சுங்க தேவைப்பட்டா, இல்லைன்னா போதும் 8 GB போதும். நெக்ஸ்ட்டு டேகுங்கிறது ஒன்றும் இல்லை, ரெஃபரன்ஸு. ஸோ இதுவும் நான் ஆட் பண்ண போகிறது. நெக்ஸ்ட்டு கான்ஃபிகர் செக்யூரிட்டி குரூப். ஸோ இப்போ நியூ செக்யூரிட்டி குரூப் இல்லைன்னா எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நியூ செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இதில் பார்த்துட்டிங்கன்னா SSH, அதாவது நீங்கள் எப்போல்லாம் ஒரு செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டைப் ஆல்ரெடி பில்டினாகவே ஆட் ஆகிருக்கும். SSH அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த சர்வரை கனெக்ட் பண்ணக்கூடிய கனெக்ஷன் பேராமீட்டர் ப்ரோட்டோகால் TCP. ஸோ இதை நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த சர்வர் கனெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ பை டிஃபால்ட்டாக இது இருக்கும். நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம், இதை மாடிஃபை பண்ணாலும் மாடிஃபை பண்ணலாம், ரைட்? ஸோ இப்போ ரிவ்யூ அண்ட் லான்ச். இந்த ரிவ்யூ அண்ட் லான்ச்சில் ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் கீ சூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீனா கனெக்ஷன் கீஸ் தேவைப்பட்டால் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே கனெக்ட் பண்ணலாம். நான் டேரெக்டாக தான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ போடுறேன் எப்படி ஒரு கீ ஜென்ரேட் பண்ணி அந்த கீயை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இப்போ யாருக்காவது கீயை பற்றியான ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவைன்னா நம்மளுடைய ஃபர்தர் வீடியோவில் நான் கீ எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் நான். ஸோ இன்ஸ்டன்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பட் இன்ஸ்டன்ஸ் பெண்டிங் ஸ்டேஜில் இருக்குது, ரைட்டா? ஆல்ரெடி ஒன்று ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இது பெண்டிங்கில் இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் இது என்ன ஆகும் அப்படின்னா ரன்னிங் ஸ்டேஜுக்கு வந்துடும். ரன்னிங் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் ரன்னிங் ஸ்டேஜில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கனெக்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் ப்ரௌசர் த்ரூவாகவே கனெக்ட் பண்ணிக்க முடியும், ரைட்? நீங்கள் இந்த கனெக்ட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது குரோமில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதில் ஒர்க் ஆகலைன்னா வேறு ப்ரௌசரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது நம்மளுடைய மிஷின் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட் பைத்தான் -- வெர்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பைத்தான் 2.7 இருக்குது. பில்டினாவே இதெல்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கும். சூடோ SU சூப்பர் அட்மினுக்கு போகிறேன். நல்லா கவனமாக பார்த்துட்டிங்கன்னா நான் ரூட் யூஸருக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்டேட் பண்ணணும். அப்டேட்னா என்னென்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் லான்ச் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா அது அதில் நிறைய பேக்கேஜஸ் மிஸ் ஆகிருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு அப்டேட் பேக்கேஜுக்கு M அப்படின்னு ஒரு பேக்கேஜ் மேனேஜர் இருக்குது. இது த்ரூவாக தான் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் M அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வரும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா செக் அப்டேட், டவுன்கிரேட், ஓகே, இந்த மாதிரி நீங்கள் இந்த M அப்படிங்கிற இந்த பேக்கேஜ் த்ரூவாக நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த M பேக்கேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்டேட் பண்ண போகிறோம். M அப்டேட் -y கொடுக்குறோம். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் EC2 இன்ஸ்டன்ஸில் நம்ம கிரியேட் பண்ண இந்த அமேசான் லினக்ஸ் இமேஜ் அப்டேட்டடாக இல்லை அப்படின்னா எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஏன் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா இப்போது ஓல்டு இமேஜாக இருக்கும், சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது சில இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு நியூ அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய
EC2 Instance, அதாவது உங்களுடைய அந்த லினக்ஸ் பிளாட்ஃபார்மை அப் டு டேட் வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து பேக்கேஜ் எல்லாம் வந்து அப்டேட் ஆகிடுச்சுன்னா திரும்ப வேணாலும் இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லோடட் பிளகின், ஓகே, நோ பேக்கேஜ் மார்க்டு ஃபார் அப்டேட். ஸோ எல்லாமே அப்டேட்டடாக இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்பாச்சி சர்வர்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு கமாண்ட் என்னன்னா install htpd. ஸோ நீங்கள் ஒன்ஸ் கொடுத்த உடனே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாச்சி சர்வர்ஸ் இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் வந்து இந்த பேக்கேஜில் இன்ஸ்டால் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சம்மரைஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஹெச்டிடிபிக்கு சர்வரோடைய டிபெண்டன்சிஸ். ஸோ அதுவும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் எஸ்ன்னு கொடுக்குறீங்க. ஒன்ஸ் நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா பேக்கேஜும் இன்ஸ்டால் ஆகிடும். ஒன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சர்வரை. ஸோ சர்வர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? சிஸ்டம் சிடிஎல். இதில் நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது. சில டைம் சர்வீஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அதாவது சர்வீஸ் ஹெச்டிடிபி ஸ்டார்ட், சிஸ்டம் சிடிஎல். ஸோ இந்த மாதிரி வந்து கமாண்ட்ஸ் கொஞ்சம் வேரி ஆகும். நீங்கள் டிபெண்ட் அப்பான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கமாண்ட்ஸ் வேரி ஆகும். நீங்கள் வந்து சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட், அதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அந்த அப்பாச்சி சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகே, இது ஒரு வேளை வந்து ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா இங்கே எரர் த்ரோ பண்ணும். அப்படி இல்லைனா இது டைரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கமாண்டுக்கு போய்டும். அதாவது இப்போ சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து எனேபிள் பண்ணணும். ஓகே, இது எனேபிள் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னால் நாளைக்கு நீங்கள் வந்து உங்களுடைய EC2 இன்ஸ்டன்ஸ் சர்வரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் எனேபிள் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த HTTP ஆட்டோமேட்டிக்காக. எகைன் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணணும். அதுவே நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சர்வர் ஸ்டார்ட் ஆகிடும். ரைட்டா? இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர் வந்து பர்பஸ்க்காக நம்ம இதை எனேபிள் பண்ணுறோம். சிஸ்டம் சிடிஎல் எனேபிள் HTTPD. உங்களுக்கு இங்கே கிரியேட்டட் சிஸ்டம் லிங்க் இதெல்லாம் பர்ஃபெக்டாக சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் தான். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சர்வரை வந்து அக்சஸ் பண்ணணும். எப்படி ப்ரௌசர் வெப் சர்வர் இல்லையா? ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ். இப்போ நீங்கள் வந்து 2 இடத்துல நீங்கள் பப்ளிக் ஐபி அட்ரஸ் பார்க்கலாம். ஒன்று கனெக்ஷன் ஏரியாவிலே பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயும் பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ப்ரௌசரில் போயிட்டு என்ட்ரு கொடுங்க. அப்படி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டே இருக்கும், ஒர்க் ஆகுது. காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய இந்த அப்பாச்சி சர்வருடைய டிஃபால்ட் போர்ட் அட்ரஸ் வந்து 80. ஸோ அப்போ வந்து இது ரெக்வஸ்ட் கொடுக்கும் போது அந்த ரெக்வஸ்ட்டை நம்மளோட இன்ஸ்டன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டன்ஸில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா செக்யூரிட்டி குரூப்ஸ், அதாவது செக்யூரிட்டி ரூல். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்பவுண்ட் ரூல்ஸ்னு ஒன்று இருக்கும். ஆல்ரெடி வந்து SSH இருக்கும். ஏன்னா நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்தான SSH இருக்கும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வரப்போது அந்த ரெக்வஸ்ட்டை அலோவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் வந்து இந்த இன்பவுண்ட் ரூல்ஸில் எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸில் போயிட்டு ஆட் ரூலில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸோ இங்கே HTTP இருக்கும். ஸோ இது HTTP கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா எனிவேர். இப்போ வந்து எந்த ஐபி அட்ரஸும் கொடுக்காம 0.0.0.0/0ன்னு கொடுத்தீங்கன்னா எனிவேர் we can access. அதாவது சில குறிப்பிட்ட ஐபி அட்ரஸில் மட்டும்தான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஐபி அட்ரஸில் மட்டும் நீங்கள் பிங் பண்ணிங்கன்னா அந்த வெப் சர்வர் ஒர்க் ஆகும். பட் நம்ம எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணணும் இல்லையா? அப்போ நீங்கள் வந்து கஸ்டம் கொடுத்துட்டு சேவ் ரூல்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு அந்த அப்பாச்சி சர்வருடைய டிஃபால்ட் பேஜ் வருது. ஸோ இந்த டிஃபால்ட் பேஜில் நீங்கள் வந்து உங்களுடைய சோர்ஸ் கோடை நீங்கள் ஏதாவது டிப்ளாய் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பண்ணலாம். எப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய கமாண்ட் லைனில் போயிட்டு இந்த சர்வரோட லொக்கேஷன் எங்கே அப்படின்னா cd/where/www/html. ஓகே, இங்கே நான் எல்எஸ் கமாண்ட் கொடுத்தேன்னா இப்போ பார்த்துட்டீங்க எல்எஸ் கமாண்ட் LA. ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய ஃபைல்ஸை நான் க்ரியேட் பண்ணலாம். ரைட்டா? இந்த இடத்துல நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்கோ மாணவன் லேர்ன் கோட். ஸோ நான் ரொம்ப HTMLலாம் கொடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட் வந்து நான் அதை வந்து ரைட் பண்ணுறேன். ஸோ /where/www/html/index.html. ஓகே, இப்போது நீங்கள் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா மாணவன் லேர்ன் கோட் அப்படிங்கிற இந்த கண்டென்ட் வந்து அப்டேட்டாக இருக்கும். அதாவது இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்டாட்டிக் பேஜ் வந்து டிப்ளாய் பண்ணுறக்கூடிய லொக்கேஷன். வேர்
www.html அதில் index.html. இங்கே நீங்கள் வந்து உங்களுடைய சோர்ஸ் கோட் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் வெப் சர்வரில் நீங்கள் என்ன பண்ண முடியும், அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா பேசிக்காகவே இப்படி தான் GoDaddy இந்த மாதிரி நிறைய ஹோஸ்டிங் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் அப்பாச்சி சர்வர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதில் நம்மளுடைய HTML ஃபைல்ஸ்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து வெப்சைட்டாக சர்வ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்தது இல்லாமல் அதில் ஒரு வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி அதில் சிம்பிளாக நம்ம வந்து வெப் சர்வருக்கு தேவையான கான்ஃபிகரேஷன், அதாவது போர்ட் அட்ரஸ்லாம் எனேபிள் பண்ணிவிட்டு அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சிம்பிளாக ஒரு HTML கோடு மாணவன் லேர்ன் கோட் அப்படின்னு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதை நான் ஆக்சஸ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஸோ இப்படி தான் ஒரு வெப் சர்வரை நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம் EC2 இன்ஸ்டன்ஸில். மாணவன் learncode.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் நம்ம வச்சுருக்கிறோம். இதில் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வேறு டெக்னாலஜிலாம் படிக்கிறதுக்கான வீடியோஸ்லாம் இங்கே இருக்குது. யூடியூப்பில் இருக்க வீடியோஸ் இருக்கும். நாங்கள் பெய்டு வெர்ஷனும் வச்சுருக்கிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான, இப்போ AWS படிக்கிறவங்களுக்கு டாக்கர் படிக்கணும், இல்லை வந்து Node.js படிக்கணும், இந்த மாதிரி வந்து அதர் டெக்னாலஜி படிக்கிறவங்க பைத்தான், ஸோ இதில் நீங்கள் வந்து லாகின் பண்ணி படிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் வந்து ப்ரமோட் பண்ணுங்கள், ப்ளஸ் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.